கயல்சி இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்றைக்கி எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, சுப்பிரமணியம் வந்து வளா ஃபங்க்ஷனில் பெரிய பிரச்சனை பண்ணுறான். விக்னேஷை கூப்பிட்டு அடி அடிக்கிறான். ஏன்டா நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு சாப்பாடு வேறு கேடா, சாப்பாடு அவனுக்கு யாரா போட்டதுன்னு சொல்லி அடிக்கிறான். உடனே எல்லோரும் கேட்குறாங்க, யார் இதெல்லாம் செய்ய சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சுப்பிரமணியம் சொல்கிறான், கயல் சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சேன், இது அம்மா மேலே சத்தியம் அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னு விக்னேஷ் எம்பி அதிர்ச்சிறாரு. மறுநேசமாக விக்னேஷ் கால் வருது. அப்போ வேதவழி சொல்கிறாங்க, அந்த சரணவழியில் வந்து என்னை அடின்னு அடிக்கிறான்டா, என்னை கொல்றேன்னு சொல்லி மிரட்டுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் விக்னேஷ் எம்பி கோப்புறாரு. அப்போ விக்னேஷ் கையில் பார்த்து சொல்கிறாங்க, நல்லவங்க மாதிரி நடித்து என்னை ஏமாற்றிட்டீங்களா, வளா ஃபங்க்ஷன் வச்சு என்னை நல்லா அசிங்கப்படுத்திட்டேங்க. இப்போ நான் சொல்கிறேன், தேவி உனக்கு நான் தான் முக்கியம்னா என் கூட வா, இல்லை இந்த குடும்பம் தான் உனக்கு முக்கியம், நீ இங்கேயே கடந்து சாகு, பிள்ளைய மட்டும் பெற்று என் கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிறாரு. உடனே தேவி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தேவி முடிவு பண்ணுறாங்க, இல்லை நான் எனக்கு விக்னேஷ் தான் வேணும்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அப்போ கையில் சமாளப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு தேவி, விக்னேஷ்க்கு கோவம் எங்கள் மேலே தான், உன் மேலே கிடையாது, உன்னை நிச்சயம் ஏற்றுக்குவாரு, கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. பிறகு சரவணவேல் வீட்டுக்கு வராமல் எல்லாருமே சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு நான் வேதவழி ஆண்டி வீட்டுக்கு போனேன், அங்கே எதுக்கு பெரிய பிரச்சனை பண்ணேன், எப்போ நான் கல்யாணம் முடிச்சுன்னு தெரிஞ்சு என்கிட்ட லவ் சொன்னேன், அப்போ நீ எவ்வளோ கேடு கேட்டவே நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. பிறகு சரவணவேல் வந்து சமாதானப்படுத்த பார்க்குறேன், நான் இல்லை நான் இந்த பிரச்சனை முடிக்காதுன்னு நினச்சி போனேன் அப்படின்னு சொல்கிறான். இவன்கிட்ட பேசாதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.